அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அவனே உங்களுக்கான பூமியை விரிப்பாகவும் வானத்தை விதானமாகவும் அமைத்து வானத்தினின்றும் மழை பொழிய செய்து அதனின்றும் உங்கள் உணவிற்காக கனிவகைகளை வெளிவரச் செய்கிறான். நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அல்லாவுக்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள். பூமி வானம் அப்படின்னோன்னு நம்ம கண்களால் காணக்கூடிய ஒரு உலகத்தை தான் நம்ம கற்பனை செய்து பார்க்குறோம். அப்ப இறைவனுடைய இதயமானது வானத்தை போன்ற விசாலமானது, பூமியை போன்ற ஆழமானது. அதற்கு பெயர்தான் ஞான உலகம், அறிவு உலகம். அங்கிருந்து சிறிது சிறிதாக நாம் கற்கதான் நாம் ஒரு அறிவு நிலையை, ஒரு நிலைத்தன்மையை அடைகிறோம். அப்பேற்பட்ட அந்த திருக்குறானில் இருக்கக்கூடிய அந்த கனிகளை, அந்த உணவை நமக்கு இறைவன் பொழியச் செய்து அதன் மூலமாக அறிவற்று உணர்வற்ற நம்மை உணர்வுடன் ஒரு அன்பு இதயத்துடன் கல்வி வெளிச்சமடைய செய்கிறான் இறைவன். அதனால்தான் அதனின்று உங்கள் உணவிற்கான கனிவகைகளை வெளிவர செய்கிறான். எதிலின்று அப்படின்னா திருக்குரான், அந்த திருமறையில் இருக்கக்கூடிய வாசகங்களை நாம் சிறிது நேரம் நாம் அதை ஒரு கவனமாக சிந்தித்து அதை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டால் இறைவன் நம்மோடு பேசுவதை நம்மால் உணர முடியும். அந்த குரானில் இருப்பவை வெறும் வாசகங்கள் அல்ல, அது நாம் அல்லாஹ்வோடு நெருக்கமாக நெருங்கி பழகுவதற்கான ஒரு உலகம். அப்படித்தான் நம்ம அதை நாம் கற்க வேண்டும். அப்படி நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அல்லாவுக்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள். அப்ப அறிந்து கொண்டே இருக்கும் நிலைன்னு சொல்றாங்க. முற்றிலும் நம்ம உடனே அறிந்த ஞானியாக மாறிவிட முடியாது. அப்ப அதுல ஒரு கருத்து சொல்றாங்க. அதுல அல்லாஹ் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்றாங்கன்னா, அதிலிருந்து மற்றொரு பக்கம் நம்முடைய ஆசைகளை திருப்பக்கூடாது. நாம் அவர் சொல்வது போல நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுக வேண்டும், எப்படி தர்மம் தவறாது இருக்க வேண்டும், நியாயம் தவறாது இருக்க வேண்டும்னு குரானில் நமக்கு என்ன கற்பிக்கப்பட்டு இருக்கிறதோ அதன் படித்தான் நாம் வாழ வேண்டும். நம் என்ன ஓட்டத்தை செலுத்த வேண்டும். அதற்கு மாற்றமாக நாம் கோபத்திலோ அதிக ஆசையிலோ பேராசையிலோ நம் எண்ணங்களை திசை திருப்பினால் அதுதான் இணை கற்பிப்பது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி நாம் வேறொன்று பக்கம் சாயாமல் என்றும் அந்த அளவற்ற அருளாளனோடு நிகரற்ற அன்புடையவனோடு அவன் சொன்ன பாதையிலேயே பயணிக்கும் போது நிச்சயமாக நாம் வாழும் காலத்திலேயே அந்த ஆண்டவனுடைய அருளால் அவனுடைய கிருபையால் நாம் முழு பூரணம் அடைய முடியும். நாம் ஒரு நிலையான பொருளாக அந்த ஏக நாயகனுடைய அருளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாய்ப்பை அளித்த அல்லாவுக்கு இந்த வாசகத்தை நம் கண்களில் நாம் காண்பதற்கே இறைவனுடைய அருள் தேவை. அப்பேற்பட்ட பாக்கியம் அருளிய அல்லாவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி.